வணக்கம், இது வழக்கு. முகத்தை மறைச்சபடி ஏடிஎம் மையத்துக்குள்ள நுழையிறாரு அந்த நபர். அவர் திட்டம் மட்டும் பழிச்சதுன்னா அந்த ஏடிஎம்ல இருக்க 20 லட்சம் பணமும் அவருக்கு தான். கடைசியா அவர் அந்த வெடிகுண்டை வெடிக்க செய்யறாரு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பணத்தை வெளியில வச்சுட்டு பத்திரமா இருக்குன்னு நம்பி போக முடியாது. ஆனா தொழில்நுட்பம் அப்படி வச்சுட்டு போலாம்னு நிரூபிச்சிருக்கு. ஆமா, ஏடிஎம் மிஷின்ல பணத்தை வச்சுட்டு போறாங்க வங்கிக்காரங்க. இது ஒரு கொள்ளையனா இருக்கிற ஒருத்தரால எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படியாவது கொள்ளையடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க கொள்ளைக்காரங்க. அப்படி ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். கடந்த 5ஆம் தேதி திருப்போரூர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் வங்கி ஊழியர்கள் பெரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அந்த வங்கியின் ஏடிஎம் மையம் கொள்ளையர்களின் இலக்காகி இருந்தது. ஏடிஎம் மையத்தின் கண்ணாடிகள் நொறுங்கி எந்திரத்தின் பல பாகங்கள் உடைந்து தொங்கின. அதாவது வெடிகுண்டு வைத்து ஏடிஎம்மை தகர்க்க முயற்சி நடந்திருந்தது. திருப்போரூர் பரபரப்பு அடங்குவதற்குள் கடந்த 16ஆம் தேதி கூடுவாஞ்சேரியில் காவல்துறைக்கு சவால் விடும் ஒரு சம்பவம் நடந்தது. கூடுவாஞ்சேரியில் உள்ள ஸ்டேட் பேங்க் ஆஃப் ஹைதராபாத் வங்கி ஏடிஎம்முக்கும் அதே நிலை. இங்கும் வெடி வைத்து ஏடிஎம்மை தகர்க்க முயற்சி நடந்திருந்தது. கொள்ளையன் இந்த பகுதியிலேயேதான் சுற்றித் திரிகிறார் என காவல்துறைக்கு மட்டுமல்ல பொதுமக்களுக்கும் உணர்த்தியது இந்த சம்பவங்கள். இதனையடுத்து உடனடியாக மோப்பநாய் வரவழைக்கப்பட்டது. சற்று தூரம் ஓடிய மோப்பநாய்கள் யாரையும் கவ்விப்பிடிக்கவில்லை. ஒரு செக்யூரிட்டி இல்லாதனாலதான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு. ஒரு தனி மனிதனா அதுல பாம்பு வச்சிருக்காங்க. இது பெரிய அளவில் வச்சிருந்தா எவ்வளவு கடை வீதியில பாதிக்கப்பட்டிருக்கோம். திருட வந்தாங்கன்னா உடைப்பாங்க, கல்ல இது உடைப்பாங்க, இல்ல வேற ஏதாவது பண்ணுவாங்க. வந்து முதல் முறையாக தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக வங்கியில குண்டு வெடிச்சு இது பண்றது இது முதல். எந்த தடயமும் கிடைக்காத நிலையில் திருப்போரூர் ஏடிஎம்மில் உள்ள சிசிடிவி கேமரா முழுமையாக ஆராயப்பட்டது. அதில் நள்ளிரவு 12:34 மணியளவு ஜீன்ஸ் டி-ஷர்ட் அணிந்த ஒரு நபர் உள்ளே நுழைவது பதிவாகியிருந்தது. அதன் பிறகு அந்த நபரின் செயல்பாடுகள் காவல்துறையை அதிர வைத்தது. முதலில் ஏடிஎம் எந்திரத்தின் மேல் ஏறி அங்கிருக்கும் பல்புகளை கழற்றுகிறார். ஆனால் அந்த சிசிடிவி கேமரா இருளிலும் எடுக்கும் தன்மை உடையதாக இருப்பதால் காட்சிகள் தொடர்ந்து பதிவாகின. சுமார் 20 லட்சத்திற்கும் மேல் இந்த ஏடிஎம்மில் பணம் இருக்கிறது. அவற்றை மட்டும் எடுத்துவிட்டால் இந்த நபர் லட்சாதிபதிதான். உள்ளே நுழைந்த நபர் தன்னிடம் வைத்திருந்த வயர்களை ஏடிஎம்மை சுற்றிலும் இணைக்கிறார். திட்டம் சரியாக செல்ல கடைசியாக தான் வைத்திருந்த எலக்ட்ரானிக் கருவி உதவியுடன் அதை வெடிக்க வைக்கிறார் அந்த நபர். பலத்த சத்தம், ஏடிஎம் முழுவதும் புகை மண்டலம். அந்த ஆளுக்கு என்னவானது? வந்த காரியம் சரியாக நடந்திருந்தால் இந்த நேரம் சினிமாவில் வருவது போல ரூபாய் தாள்களும் பறந்து இருக்க வேண்டும்.
ஆனால் அப்படி நடக்கவில்லை. அந்த நபர் இன்னமும் அங்கேதான் இருந்தார். ஏமாற்றம் மிஞ்ச சட்டென அங்கிருந்து வெளியேறுகிறார் அந்த நபர். சிறிது நேரத்தில் அக்கம் பக்கத்தினர் சத்தம் கேட்டு அங்கு வருகின்றனர். சிசிடிவி கேமராவில் பதிவான முகத்தை நன்கு கவனித்துக் கொண்ட காவல்துறை மறுநாளே அந்த நபரை கைது செய்துவிட்டது. அது மட்டுமல்லாமல் கைது செய்யப்பட்டவரை ஏடிஎம்முக்கு அழைத்து வந்து நடித்து காட்ட செய்தபோது பெரும் கூட்டம் அங்கே கூடிவிட்டது. பார்ப்பதற்கு மாற்றாக இருக்கும் இந்த நபரை கொள்ளையன் என்று எப்படி நம்புவது என்று பலரும் குழம்பி தள்ளினர். திருப்போரூர் மற்றும் கூடுவாஞ்சேரி ஆகிய 2 இடங்கள்ல வந்து குண்டு வைத்து ஏடிஎம் மெஷினை வந்து தகர்த்திருக்காங்க. இது காரணமானவங்க யாருன்னு சொல்லிட்டு வேரியஸ் டீம்ஸ் போட்டு தேடிக்கிட்டு இருந்தோம். அக்யூஸ்ட் வந்து குமாருங்கிறவன் சன் ஆஃப் சுக்கிரவன், 25 வயசு. இவனுக்கு திருச்சி மாவட்டத்தில் உள்ள புலிவளம் அப்படிங்கிற இடத்தை சேர்ந்தவன். அவனை வந்து சென்னையில வந்து அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான், கோயம்பேடு ஏரியாவில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவனை வந்து இன்று கைது செஞ்சு அந்த எப்படி அவன் இந்த மாதிரி ஏடிஎம் சென்டர்ல உடைச்சு பணத்தை திருடி இருக்கான் அப்படிங்கறத வந்து செஞ்சு காமிக்கிற மாதிரி பண்ணோம். கைது செய்யப்பட்டுள்ள குமார் டிப்ளமோ படித்தவர் என்றார் எஸ்பி விஜயகுமார். இவன் வந்து டிப்ளமோ இன் பிலிம் டெக்னாலஜி, அதாவது சினிமாவுடைய டைரக்டர் ஆகுற மாதிரி அந்த இதுக்காண்டி படிச்சிருக்கான். பட் இப்ப வேலை கிடைக்காம வேலை தேடி அடைஞ்சிட்டு இருக்கான். இந்த நேரத்துல வந்து இவன் இந்த மாதிரி குண்டு வச்சு தகரக்கூடிய ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கான். இவன் வந்து 3 குற்றங்கள்ல ஈடுபட்டிருக்கான். திருச்சியில இருக்கக்கூடிய டோல்கேட் பக்கத்துல ஒரு ஏடிஎம் சென்டர் உடைச்சு சுமார் 25 லட்சம் ரூபாய் பணத்தை வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிருக்கான். கூடுவாஞ்சேரியில் நடந்த இந்த ஏடிஎம் தகர்ப்பு, குண்டு வச்சு தகர்ப்பு, இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள நாங்க வந்து தீவிரமா வேட்டை செய்து எதிரியை வந்து கைது செய்திருக்கோம். குமார் எந்த மாதிரி வெடிபொருளை பயன்படுத்தினார் என்பதையும் அவருக்கு வெடிபொருள் எப்படி கிடைத்தது என்பதையும் விவரித்தார் எஸ்பி விஜயகுமார். ஸ்லர்ரி, அதாவது வெடிக்கக்கூடிய பொருளும் அதை வெடிக்கிறதுக்கு உண்டான எலக்ட்ரிக் டிட்டர்னேட்டர் அப்படிங்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் டிவைஸ் அதுவும் வச்சு மொத்தமா வந்து பேட்டரி சார்ஜ் கொடுத்து அதை வெடிக்க வைப்பாங்க. திருப்பூரூர்ல வந்து ஒரு பாக்கெட் ஸ்லர்ரி கிடைச்சது. அதே மாதிரி வந்து இங்கேயும் வெடிமருந்து பொருள் வந்து 2 வெடிமருந்து பொருள் 2 டிட்டர்னேட்டர் கிடைச்சது. இவங்களுடைய தொழில் வந்து அப்பா அம்மா மற்றும் இவன் அண்ணா இவங்க எல்லாம் வந்து அந்த பாறை தோண்டக்கூடிய கிணறு தோண்டக்கூடிய தொழில் பண்ணிருக்காங்க. அதனால இவனுக்கு வந்து அந்த தேவையான ஸ்லர்ரின்னு சொல்லக்கூடிய அந்த வெடிக்கக்கூடிய பொருள், அந்த டிட்டர்னேட்டர் இதெல்லாம் இவங்க கையில வந்து ஈஸியா கிடைச்சிருக்குது. சோ இது சம்பந்தமா ஒருத்தனை கைது செஞ்சிருக்கோம். ஒரு பைக்கையும் நாங்க மீட்டிருக்கோம். அந்த திருச்சியில இருந்து கொள்ளையடித்த பணத்துல இருந்து அவன் வாங்கின ஒரு 1.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பைக்கை மீட்டிருக்கோம். மீண்டும் இப்ப தொடர்ந்து புலன் விசாரணை செய்து வருகிறோம். சமீப காலமாக கொள்ளையர்கள் ஏடிஎம்ஐ குறிவைத்துள்ளதை பல்வேறு சம்பவங்கள் உணர்த்துகின்றன. இதற்கு ஏடிஎம்கள் சரியாக பராமரிக்கப்படாததே காரணம் என்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி கருணாநிதி. முதல்ல ஏடிஎம் செலக்ட் பண்றது பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதியாக இருக்கணும். ரொம்ப ரிமோட் ஏரியாவில் அன்அட்டெண்டா ஆட் ஹவர்ஸ்ல ஆட்களே இல்லாத நேரத்தை மான உள்ள இடங்கள்ல நம்ம செலக்ட் பண்றது தவறு. அதை நம்ம பல தடவை மீட்டிங் போட்டு அந்த காவல்துறையினர், பேங்க் ஆபீசர்ஸ் சொல்றோம். அதோட கூட நம்ம ஏடிஎம்முக்கு போடுற செக்யூரிட்டிஸ் வந்து ஓரளவு நல்ல விவரம் தெரிந்த நல்ல திடகாத்திரமானவர்களா இருக்கணும். அவங்க ஒன்றும் வரப்போற குற்றவாளியை தாக்கி அவர்களை தடுக்க முடியாட்டி போனாலும் இந்த குற்றம் செய்பவர்கள் முன்னதாக ஒரு ஏடிஎம் வாட்ச் பண்ணி எந்த நேரத்துல இந்த மாதிரி இந்த இடம் பாதுகாப்பு இல்லாம இருக்குங்கிறத தெரிஞ்சுதான் பிளான் பண்ணி பண்றாங்க. அதனால சந்தேகத்துக்கிடமான ஆள் நடமாடினாவே அவங்களை கேட்கக்கூடிய அளவுக்கு ஏன் எதுக்கு நிக்கிறாங்க அப்படின்னு அவங்கள ஒரு கேள்வி கேட்டு சொல்லணும். இல்ல சந்தேகப்பட்ட ஆளுங்களை பற்றி தகவல் கொடுக்குற அளவுக்கு இருந்தாங்கன்னாவே அந்த இடத்த வந்து அந்த குற்றவாளிகள் விட்டுடுவாங்க. வெடிபொருட்கள் சில நேரங்களில் எளிதாக கிடைப்பது அவற்றை கையாளும் திறமை பெற்றவர்களை அதிகரித்து விட்டதாக சொல்கிறார் கருணாநிதி. இப்பெல்லாம் இந்த கிணறு ஆழப்படுத்துறதுக்கு, பாறைகளை உடைக்கிறதுக்கு எல்லாம் சாதாரணமாக டெட்டனேட்டர்ஸ் இதெல்லாம் கிடைக்குது, ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் எல்லாம் கிடைக்குது. அதனால அவைகள மேல உள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறைய இருக்கு.
நம்ம வந்து அந்த லைசன்ஸ் உள்ளவங்களுக்கு தான் அந்த டெட்டனேட்டரையும் ஜெலட்டின் ஸ்டிக்ஸ் எல்லாம் விற்கணும், அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு ப்ராப்பரா ரெஜிஸ்டர் வச்சு மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணணும்லாம் நம்ம காவல்துறையில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் அதை மீறி நிறைய பேர் வாங்குறாங்க, நிறைய பேர் அந்த தொழில ஈடுபட்டிருக்கவங்க லூசா வித்துறாங்க. இப்ப இந்த அஃபென்ஸ்ல இன்வால்வ் ஆன ஆள் பாத்தீங்கன்னா ஓரளவு விவரம் தெரிந்து நல்லா படித்து ஒரு இதுல உள்ளவர். இப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் இந்த பணத்தின் மேல உள்ள ஆசை, ஆடம்பர வாழ்க்கையின் மேல உள்ள ஆசை, இந்த மாதிரி தவறான பாதைக்கு அவங்கள கொண்டு போகுது. இது வந்து சமூகத்துல இருக்கிற ஒரு குறைபாடுன்னு கூட நம்ம சொல்லணும். செங்கல்பட்டு அடுத்து திருமணி கிராமம். இதுல முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் ராஜகோபால் கொடூரமான முறையில கடந்த ஜனவரியில கொல்லப்பட்டார். காவல்துறை விசாரணை செய்து ஒரு 16 பேரை கைது செஞ்சாங்க. இந்த நிலையில ராஜகோபாலுடைய உறவினர்கள் உண்மையான குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருக்கிறது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ஜனவரி 28ஆம் தேதி இரவு 9 மணி மளமளவென தீப்பிடித்தது அந்த மோட்டார் சைக்கிள். சற்று தூரத்தில் பிணமாக கிடந்தார் ஒரு நபர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை முன்புதான் இந்த காட்சி. சம்பவ இடத்தில் யாரும் இல்லாததற்கு காரணம் அங்கே சற்று முன்புதான் வெடிகுண்டு வீசப்பட்டிருந்தது. ஒரு கும்பல் சரமாரியாக அந்த நபரை வெறி கொண்டு வெட்டிவிட்டு தப்பிச் சென்றிருந்தது. சிறிது நேரத்தில் மக்கள் அனைவரும் அங்கே கூடிவிட இறந்தவர் யார் என்பது உடனடியாக தெரிந்துவிட்டது. செங்கல்பட்டு அதிமுக பிரமுகர் ராஜகோபால் என்பவர்தான் வெடிகுண்டு வீசி வெட்டி கொல்லப்பட்டவர். ராஜகோபால் அந்த பகுதியில் பிரபல அதிமுக பிரமுகராக விளங்கியதால் இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது நார்மல் மர்டரா இருந்தா பரவாயில்ல சார், இது பாம்பு போட்டு வந்து கொலை பண்ணிருக்காங்க. ஒருவேளை அந்த இன்சிடென்ட் அப்ப அந்த இடத்த விட்டு தவறி தப்பிச்சு போயிருந்தாலும் அங்க சுத்தி இருந்த குழந்தைகளா இருக்கட்டும், லேடிஸா இருக்கட்டும், பேஷண்ட்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு எல்லாம் வந்து எவ்வளவு ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆயிருந்திருக்கும். மேபி பாம்பு லைட்டா தவறிப்பட்டிருந்தா கூட ஏதோ சூழ்நிலை வந்திருக்கலாம். சோ இது டோட்டலி வந்து ஒரு டெரரிஸ்டியல் ஆக்ட் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த படுகொலை சம்பவம் குறித்து செங்கல்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். கொலை நடந்த மறுநாள் அதே பகுதியைச் சேர்ந்த நித்யானந்தம், டேவிட், ஸ்டீபன், தரணி, கருணைதாசன் உட்பட 7 பேர் சென்னை கோர்ட்டில் சரணடைந்தனர். காவல்துறையினர் நித்யானந்தம் என்பவரை காவலில் எடுத்து விசாரித்த போது ராஜகோபால் தன்னை அடித்து அவமானப்படுத்தியதால் நண்பர்களுடன் தீர்த்து கட்டியதாக கூறினார். நாட்களில் காவல்துறையினர் மேலும் விசாரணை நடத்தி 8 பேரை கைது செய்தனர். இதற்கிடையே ராஜகோபாலின் கொலை தொடர்பாக கைதானவர்கள் மற்றும் சரணடைந்தவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை என ராஜகோபாலின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுக்கு கூட துணை போனவங்க வந்து சல்குரு, ஆறுமுகம், கொண்டைவேலு இவங்க எல்லாரும் இது பண்ணிருக்காங்க. பாம்பாரதியை வச்சுதான் இந்த வந்து இம்ப்ளிமெண்டே பண்ணிருக்காங்க இந்த மர்டரை. அவருதான் எல்லா இதுவும் ரெடி பண்ணி கொடுத்தது, பினான்சியலா எல்லாம் சப்போர்ட் பண்ணது. முழுக்க A1 அக்யூஸ் நாங்க FIRல கொடுத்தது வந்து சம்பத்குமார மட்டும்தான். அது மட்டுமின்றி ராஜகோபாலின் மனைவி, மகள்கள் என 50 பேர் திடீர் உண்ணாவிரதம் இருந்து பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளனர். ராஜகோபால் கொலை குறித்து தாங்கள் குறிப்பிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது உண்ணாவிரதம் இருந்தவர்களின் குற்றச்சாட்டு. FIRல நாங்க கொடுத்த அக்யூஸ் பேரு யாரையுமே அரெஸ்ட் பண்ணாததுனால எங்களை தாங்க முடியலன்றதுனால நாங்க முன்னாடியே உட்கார்ந்துருக்கோம். எலெக்ஷனுக்காக எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நாங்க தள்ளி போட்டு 87வது நாள் நாங்க உட்கார்ந்தோம். ராஜகோபால் கொலை விவகாரத்தில் காவல்துறை ஏன் மெதுவாக செயல்படுகிறது என்பதும் கேள்வியாக முன்வைக்கப்படுகிறது. ராஜகோபாலின் கொலை வழக்கில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட காவல்துறை உறுதியளித்துள்ளது. அன்னைக்கு வந்து DSP சார், எல்லா போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்சார்ஜஸ் எல்லாரும் வந்தாங்க. வந்து எங்களை கன்வின்ஸ் பண்ணி வித்தின் 3 days வந்து நாங்க அரெஸ்ட் பண்றோம்னு சொல்லி எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததுனால நாங்க எழுந்து வந்தோம்.
அதுக்கப்புறமா தான் வந்து சல்குரு இல்ல கொண்டைவேலு சீனிவாசன் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் பிஃபோர் 2 days வந்து ஆறுமுகம் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ராஜகோபாலுடைய கொலைக்கு வேறு சிலதான் காரணம் சொல்லி அவங்களுடைய பேரை சொல்லியே புகார் கொடுத்திருக்கிறாங்க அவங்களுடைய உறவினர்கள். ஆனா காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கறதான் உறவினர்களுடைய குற்றச்சாட்டு. இந்த நிலையில காவல்துறை உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் பயணிக்கிறதுக்காக இருவகையான பேருந்து இயக்கங்கள் செயல்பட்டு வருகிறது. ஒன்னு வந்து அரசு துறை, அந்த போக்குவரத்து துறை வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் மக்கள் சேவைக்காக வாகனங்கள் இயக்குறாங்க, பஸ்கள் இயக்குறாங்க. அதே போல அந்த அரசு பஸ்கள் தவிர தனியார் பஸ்களும் வந்து வாகன சேவைக்கு அவங்களுடைய வாகனங்களை அவங்க பயன்படுத்துறாங்க. இந்த சூழல்ல எந்த ஒரு தனியார் வண்டியா இருந்தாலும் சரி, அரசு வாகனம் இருந்தாலும் சரி, ஒரு விபத்து அந்த சாலையில போகும்போது ஏற்பட்டு விட்டால் அந்த கவனக்குறைவுக்கான காரணம் யாராக இருந்தாலும் சரி, அதன் காரணமாக ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டது, அந்த விபத்தின் காரணமாக வாகனத்திற்கோ உயிருக்கோ ஏதேனும் இழப்பு ஏற்பட்டு விட்டது என்றால் அது தொடர்பாக வந்து டிராபிக் இன்வெஸ்டிகேஷன் டீம், அதாவது போக்குவரத்து புலனாய்வு அந்த துறை வந்து அதை விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிச்சு அந்த விபத்துக்கான காரணம் என்ன, சம்பந்தப்பட்ட வாகனங்கள் யாரு, அந்த வாகனத்தின் உரிமையாளர்கள் யாரு, அதுக்கான இன்சூரன்ஸ் கம்பெனி யாரு அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே பதிவு செஞ்சு அதை சம்பந்தப்பட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு அதை வந்து அறிக்கையாக அனுப்பிச்சு வச்சிடறாங்க. அதன் பிறகு பாதிக்கப்பட்ட நபர் அந்த ஆவணங்களை அடிப்படையாக கொண்டு அந்த இழப்பீடு என்ன தொகையை அவங்க கோர்றாங்களோ, உடல் ரீதியாக உயிர் இழப்பீடு இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் அது தொடர்பாக தக்க நீதிமன்றத்தில் வந்து சிவில் வழக்காக அவங்க தாக்கல் செய்யறாங்க. அப்படிப்பட்ட இழப்பீடு கேட்டு அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும் போது அது தனியாராக இருந்தாலும் சரி, அரசு துறையாக இருந்தாலும் சரி, சம்பந்தப்பட்ட அந்த துறை வந்து அந்த நபர் வந்து ஒரு தரப்பினராக சேர்க்கப்பட்டு வழக்காடும் சூழலுக்கு தள்ளப்படுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது தனியார் வாகனங்கள் எல்லாமே அவங்க வந்து இன்சூரன்ஸ் அந்த வாகனங்களுக்கு வந்து அது மக்களுக்கான போக்குவரத்து வசதியில வந்து ஈடுபட்டு இருந்தாலும் அதுக்கான இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. ஆனா அரசு துறையை பொறுத்த வரைக்கும் அந்த போக்குவரத்து வாகனங்களுக்கு, அரசுடைய போக்குவரத்து வாகனங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் தொகை எடுக்கப்படுவது இல்லை. அதன் காரணமாக ஏன்னா ஒரு வாகனத்துக்கு சுமார் 54,000 ரூபாயிலிருந்து ஒரு 75,000 ரூபாய் வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் தொகை ஆகுதுங்கிற காரணத்தினால அவங்க அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறது இல்ல. விபத்து ஏற்பட்டால் அதற்குன்னு ஒரு பணம் வந்து ஒரு மானியமாக வைக்கப்பட்டு அதிலிருந்து இழப்பீடு கொடுக்கப்பட்டு வருவது ஆண்டாண்டு காலமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த சூழல்ல பாதிக்கப்பட்ட நபர் வழக்காடுறாரு. அந்த வழக்குல விசாரிச்சு யாரு காரணமோ அந்த விபத்துக்கான காரணத்துக்கு வந்து அதை நீதிமன்றம் விசாரிச்சு அதுக்கான இழப்பீடு தொகை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அந்த நிர்ணயம் செய்த இழப்பீடு தொகையை வந்து குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள்ள வந்து அந்த பணத்தை நீதிமன்றத்தில் பணத்தை கட்டிடணும். அப்படி கட்டப்படாத சூழல்ல பாதிக்கப்பட்ட நபர் வந்து ஒரு எக்ஸிகியூஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி இதற்கு வந்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, ஆனாலும் அந்த தொகை செலுத்தப்படல அப்படின்னு சொல்லும் பொழுது அது தொடர்பாக மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்படும். அந்த நோட்டீஸ்லயும் வந்து தீர்ப்பு கொடுக்கப்படும் பொழுது அந்த பணம் கட்டப்படாத சூழல்ல அந்த அரசு வாகனங்கள், அது அரசு வாகனமாக இருக்கும் பட்சத்துல இன்சூரன்ஸ் தொகை இல்லாத காரணத்தினால அந்த அரசு பஸ்கள் வந்து ஜப்தி செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகிறது. இதுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அந்த டிக்கெட் வாங்கும் பொழுது ₹1 ₹2 நிர்ணயம் செய்து அந்த இன்சூரன்ஸ் தொகை வந்து வசூலிக்கப்பட்டால், அதோடு சேர்த்து வசூலிக்கப்பட்டால் இது தொடர்பாக வந்து எதிர்காலத்தில் வந்து பணம் இல்ல அந்த இழப்பீடு கொடுக்கும் போது அதை சேர்த்து கொடுப்பதற்கு வசதியாக இருக்கும். இதே போல அண்டைய மாநிலங்களில் வந்து ஆந்திராலும் சரி, கர்நாடகத்திலும் சரி, அரசு பேருந்தாக இருந்தாலும் சரி, அது இன்சூரன்ஸ் எடுக்கப்படுற காரணத்தினால அந்த மாநிலங்கள்லாம் அந்த போக்குவரத்து துறையில வந்து இழப்பீடு வழக்குகள்ல தமிழகத்தில் இருப்பது போல வந்து ஜப்தி செய்யப்படுவதில்லை. உடனடியாக தொகை கொடுக்கப்பட்டு விடுகிறது பெரும்பான்மையான வழக்குகள்ல. சில வழக்குகள்ல ஏதேனும் காரணம் இருக்கலாம், ஆனாலும் இப்படி வந்து பணம் இல்லைங்கிற காரணத்தினால இழப்பீடு தொகை கட்ட முடியாத ஒரு சூழல்ல இந்த பஸ்கள் வந்து ஜப்தி செய்யப்பட்டு நீதிமன்றங்களையும் அரசுகளுக்கு காவலர்களுக்கு சொந்தமான வந்து அந்த திடல்ல நிறுத்த வைக்கப்பட்ட காரணத்தினால ஏராளமான இழப்பீடு வந்து அரசுக்கும் ஏற்படுகிறது, அதன் காரணமாக மக்களுக்கும் ஏற்படுகிறது. ஆகவே அது தொடர்பாக வந்து உரிய சட்டம் வந்து, அதாவது 2009, 2010 காலகட்டத்தில் வந்து 22,000 பஸ்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி முந்தைய அரசு ஒரு விளக்கம் அளித்திருந்தது. ஆனால் அந்த இன்சூரன்ஸ் எடுக்கப்படாத காரணத்தினாலதான் இந்த மாதிரியான பஸ்கள் எல்லாம் ஜப்தி செய்யப்பட்டு அங்க வந்து நீதிமன்றத்தில் நிக்க வைக்கிற காரணத்தினால உடனடியாக அப்படி ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டால் இழப்பீடு வந்து உடனடியாக கொடுக்கப்பட்டுவிடும். மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.